கொடான கொடி தமிழ் உறவுகளுக்கு என் இனிய வணக்கங்கள். ஸோ இன்னைக்கு விஜய் அவர்கள் சிஎம் ஆகி கரெக்டாக 12வது நாள் ஆகுதுங்க. இந்த 12வது நாள் நிறைய நல்ல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. நேத்தே பார்த்தீங்கன்னா அமைச்சர்களை பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கிறது, அவங்களுக்கு எந்த துறையில் அவர் பார்த்தீங்கன்னா அமைச்சராக்குறது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லபடியாக பார்த்தீங்கன்னா அது புரிஞ்சிச்சுங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இருக்கட்டும். நிறைய நல்ல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கு. நேற்று போட்ட காணொலியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஒரு பிரச்சனை போயிருக்கும். அந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா நீங்க பார்க்காதவங்க அந்த நேத்து காணொலியில பார்த்து வந்துருங்க. ஸோ அதுல ஒருத்தவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு காவல் அதிகாரி ஒருத்தரை கை நீட்டி அடிக்க போயிருப்பாரு. அங்க ஒரு பெண்மணி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உன்னுடைய காக்கி சட்டையை நான் கலட்டி காட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேத்து சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த காவல் அதிகாரியை பார்த்தீங்கன்னா காத்திருப்போர் பட்டியலில் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. பாருங்க, நேத்து தான் பார்த்தீங்கன்னா அந்த பெண்மணி அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிடுறேன். இந்த புதுசாக பார்க்குறவங்களுக்கு, ஒருத்தரை பார்த்தீங்கன்னா ஒரு சமூக ஆர்வலரை பார்த்தீங்கன்னா அடிக்கிறதுக்கு போயிருப்பாரு அந்த காவல் அதிகாரி. அதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த பெண் குரல் கொடுத்திருப்பாங்க. எப்படி நீ பார்த்தீங்கன்னா ஒரு சமூக ஆர்வலரை இவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ தைரியம் உனக்கு எங்கிருந்து வருது, உன்னுடைய காக்கி சட்டையை நான் கலட்டி காட்டுறேன் அப்படின்னு அந்த இடத்த சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு அவரை அந்த காவல் அதிகாரிய காத்தில் இருப்போர் பட்டியலில் போட்டிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. சொன்ன அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டா இருக்காங்க. அந்த ஆட்சி மாற்றன்றது நம்மளால கண்கூடா பார்க்க முடியுது. இதே மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்குங்க. ஒரு இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டு, சாதாரணமா பார்த்தீங்கன்னா நீங்க நிறைய மார்க்கெட்டுக்கு போவீங்க, அங்க எல்லாருமே கடை போட்டிருப்பாங்க. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அந்த கடை போடுறாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு அமௌண்ட், குறிப்பிட்ட அமௌண்ட் கட்டிட்டு தான் அந்த கடை பாத்தீங்கன்னா போடுவாங்க. அது மாதிரி போடுறாங்க. ஆனா எக்ஸ்ட்ரா அதிகமா காசு வாங்குறாங்க. அதாவது 100 ரூபாய் வாங்க வேண்டிய இடத்த 200 ரூபாய் வாங்குறாங்க, 300 ரூபாய் வாங்க வேண்டிய இடத்த 500 ரூபாய் வாங்குறாங்க. இது மாதிரி அதிகமா காசு வாங்குறதால ஒரு அம்மா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, வயசானவங்க அவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு பேசியிருப்பாங்க. உடனே பாத்தீங்கன்னா அந்த ஸ்பாட்லயே அந்த தொகுதி எம்எல்ஏ அங்க போய், இது மாதிரி எல்லாம் நீங்க பண்ணாதீங்க, கரெக்டா இதுக்கு மேல இருக்கணும், காசெல்லாம் பாத்தீங்கன்னா இவ்வளவு வாங்கக்கூடாது, ஒரு இடத்துக்கு 100 ரூபாய் தானா 100 ரூபாய் தான் கொடுக்கணும். அது மாதிரி பொது கழிவறைகளை பாத்தீங்கன்னா கட்டணம் வசூலிப்பாங்க. சில இடத்துல கொஞ்சம் அதிகமா வசூலிப்பாங்க. நீங்க அது மாதிரி அதிகமா வசூலிக்க கூடாது, கம்மியா தான் வசூலிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அப்புறம் பாத்தீங்கன்னா தண்ணி இல்லாம இருந்திருக்கு, புதுசா ஒரு தண்ணி டேங்க் வைக்க போறோம், தண்ணி ஏற்பாடும் பாத்தீங்கன்னா பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்றாருங்க. உடனுக்குடனே பாத்தீங்கன்னா ஆக்ஷன் பாத்தீங்கன்னா எடுக்கிறத நம்மளால கண்கூடா பாத்தீங்கன்னா பார்க்க முடியுது. அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயமும் நடந்திருக்குங்க, நல்ல விஷயம். சிவகங்கை மாவட்டத்துல ஒரு பெண் பாத்தீங்கன்னா போயிருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா போகும்போது ஒரு ஆட்டோல ஏறி போயிருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு வேலைக்கு போறாங்க போல இருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா ஆட்டோல ஏறி போயிருக்காங்க. அப்போ அந்த ஆட்டோ ஓட்டுநர் என்ன பண்ணிருக்காருன்னா, அந்த பெண்ணை பாத்தீங்கன்னா தப்பான முறையில பாலியல் ரீதியா பாத்தீங்கன்னா சீண்ட பார்த்திருக்காரு, துன்புறுத்தி இருக்காரு. இதனால பாதிக்கப்பட்ட அந்த பெண் என்ன பண்ணிருக்காங்கன்னா, பக்கத்துல இருக்கிற காவல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. ஆனா அதை கண்டுக்கல. காவல் அதிகாரிகள் பாத்தீங்கன்னா அது பெரிய விஷயமாவே எடுத்துக்கல. ஓகேங்களா, பெரிய விஷயமா எடுத்துக்காம விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்னா, அந்த பெண் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்போ புகார் அளிச்சிருக்காங்க. இது மாதிரி பாத்தீங்கன்னா காவலர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணேன், ஆனா அதை பெருசாவே எடுத்துக்கல. இது மாதிரி ஒரு ஆட்டோ டிரைவர் பாத்தீங்கன்னா என்ன தப்பா பாத்தீங்கன்னா நடந்துக்க பார்த்தாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே ஆக்ஷனுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, அது கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க பாத்தீங்க அந்த காவல் அதிகாரி, மொத்தம் 5 பேர் சம்பந்தப்பட்டிருப்பாங்க போல. இது 5 பேர் கண்டுக்கல இல்லையா, அதனால அந்த 5 காவல் அதிகாரியுமே பாத்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. பாருங்க, ஒரு பெண்ணுக்கு ஒரு அநியாயம் நடந்திருக்கு, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க இதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்க தேவையில்ல, இதை விட எதனா பெரிய கேஸ் இருக்கும், அதை பார்ப்போம் அப்படின்னு ஏதோ ஒரு காரணம், அவங்களுக்குள்ள எதனா காரணம் இருக்கலாம், இல்ல அலட்சியமா விட்டுருக்கலாம், இதெல்லாம் ஒரு கேஸான விட்டுருக்கலாம், இல்லைன்னா பாத்தீங்கன்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்கு, நம்ம பாத்தீங்கன்னா எந்த ஆக்ஷனும் எடுத்தது இல்லை, அதே மாதிரி இப்பயும் இருப்போம் அப்படின்னு கூட அவங்க இருந்திருக்கலாம். இதன் விளைவா பாத்தீங்கன்னா உடனடியாக அந்த 5 பேரையுமே பாத்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன காரணத்துக்காகன்னு கேட்டீங்கன்னா, ஒரு புகார் கொடுக்குறாங்க, அந்த புகாரை நீங்க சரியா பாத்தீங்கன்னா கண்டுக்கவே இல்லை, அதுக்கு ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்தமா 5 பேர் மட்டும் ஒரே நாள்லயே பண்ணியிருக்காங்க அந்த அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல பணிபுரியறவங்கள. இப்ப யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா மாறி இருக்கு, எந்த அளவுக்கு இந்த சிஸ்டம் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் என்ன சொல்றதுன்னா, ஸ்டார்டிங்ல ஒரு 6 மாசம் இப்படிதான் இருக்கும், எல்லா இடத்தையும் இப்படிதான் ஆக்ஷன் எடுப்பாங்க, டக்கு டக்குன்னு எடுப்பாங்க, மக்கள் மனசுல இடம் பிடிக்கணும். இங்க பாருங்க எப்படி எல்லாம் ஃபாஸ்டா ஆக்ஷன் எடுக்கிறாங்க.
எவ்வளவு அளவுக்கு ஆட்சி மாறி இருக்கு பாருங்க. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜோசப் விஜய் அவர்கள் சிஎம் ஆனதாலதான் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியப்படுத்திட்டு, அதுக்கப்புறம் 6 மாசம் கழிச்சு வழக்கமா நடக்கிற மாதிரி நடக்கும்பா, பெருசா குற்றங்கள் வந்தாலும் அதை கண்டுக்க மாட்டாங்க, அதெல்லாம் ஸ்டார்டிங்ல மட்டும்தான் அப்படின்னு ஒரு பக்கம் பேசுறவங்க இருக்காங்க. அதை நம்மளால இப்பயும் சொல்ல முடியாதுங்க. அது வந்து போக போக தான் நமக்கும் தெரியும். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஆட்சிக்கு அமைஞ்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஸ்டார்டிங்ல இது மாதிரி நிறைய வந்து திட்டங்களை அறிவிக்கிறதுலயும் நிறைய தப்புகளை டக்கு டக்குன்னு தட்டி கேட்கறதுலயும் ஆர்வமா இருப்பாங்க. டக்குன்னு வந்து மாறிடுச்சு அப்படின்றத காமிக்கிறதுக்கோசரம் அப்படின்ற மாதிரி எல்லா கட்சிகளும் இது மாதிரி தான் பண்ணின்னு வருது. சிஎம் விஜய் அவர்கள் இதை பண்ண மாட்டாரு அப்படின்ற நம்பிக்கை நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்குதுங்க. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு. ஒரு நடிகர் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிக்க முடியாது, கூட்டம் எப்படி ஓட்டா மாறும், அப்படியெல்லாம் நிறைய வந்து பாத்தீங்கன்னா தப்பான ஜட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா முறியடிச்சிட்டு இப்ப சிஎம் ஆயிருக்காரு. அதே மாதிரி இவரு இந்த 6 மாசம் கிடையாது, 5 வருஷமும் இதே ரூல்ஸ் பிரகாரம் இதே சட்டங்களோட டக்கு டக்குன்னு ஆக்ஷன் எடுக்கிறதா இருக்கட்டும், ஒரு குற்றங்கள் நடந்தாங்க உடனே போயிட்டு அதை கண்டுக்கின்னு அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதா இருக்கட்டும், இது மாதிரி விஷயங்களை இவர் 5 வருஷம் தொடர்ந்து பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிதான் மக்கள் எல்லாம் நம்புறாங்க. அதன்படி அவர் நடந்துக்குவாருன்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம், பொறுத்திருந்து தான் பார்க்கணும் போக போக என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டுங்க. ஒரு சில இடத்துல குற்றங்களும் வந்து பாத்தீங்கன்னா நடக்குது. நிறைய குற்றங்கள் வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கும். அதையும் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, ஆட்சி மாற்றன்னீங்க, இப்ப இந்த குற்றம் நடக்குது, இந்த குற்றத்துக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு ஒரு பக்கம் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு தான் இருக்காங்க. நியூஸ்ல வர கமெண்ட்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா போட்டுட்டு தான் இருக்காங்க. இது மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து சஸ்பெண்ட் பண்றது, பணியிடை நீக்கம் பண்றது, லஞ்சம் வாங்கினா பணியிடை நீக்கம் பண்றது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புகாரை நீங்க கண்டுக்கலப்பா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த புகாருக்கு ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா அவங்கள 5 பேர் ஒரே மட்டமா வந்து சஸ்பெண்ட் பண்றது, அதெல்லாம் இப்ப நம்ம புதுசா தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா இதுக்கு முன்னால நம்ம சொன்ன மாதிரி நிறைய மக்கள் வந்து ஒரு போலீஸ் அதிகாரிய சஸ்பெண்ட் பண்றதுக்கே, ஒரு குற்றம் அந்த போலீஸ் அதிகாரி பண்ணிட்டா ரோட்ல இறங்கி போராடுவாங்க. 2 நாள் 3 நாள் வந்து பாத்தீங்கன்னா உண்ணாவிரதம் இருந்து சாலை மறியல்ல ஈடுபட்டு போராடி அதுக்கப்புறம் அந்த போலீஸை சஸ்பெண்ட் பண்றது, இது மாதிரி எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இது புதுசா இருக்குங்க. என்னன்னா ஒரு புகாரை நீங்க கண்டுக்கல, புகாருக்கு நீங்க ஆக்ஷன் எடுக்கல, அதுக்கே வந்து பாத்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்றது. ஒரு பெண் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு உன்னுடைய அந்த காக்கி சட்டையை கழட்டி காட்டுறேன் அப்படின்னு சொன்ன மறுநாளே அவரை காத்திருப்போர் பட்டியலில் போட்டிருக்கிறது. இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் புதுசாதான் இருக்குது. போலீஸ் அவர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா காவல் அதிகாரிகளுக்கும் இது ஒரு அச்சத்தையும், லஞ்சம் வாங்கலாம் இப்படி ஆயிடும் அப்படின்ற பயம், அப்புறம் அந்த புகாரை நம்ம சரியா கண்டுக்கல அப்படின்னா ஒரு அச்சமும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மனசுல இப்ப நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாலெல்லாம் காவல் அதிகாரி கிட்ட மக்களுக்கே ஒரு என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, காவல் அதிகாரிகிட்ட எல்லாம் லஞ்சம் கொடுக்கணும், அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அவங்க உண்மையா இருப்பாங்களான்னு தெரியாது அப்படின்ற காவல் அதிகாரியை பார்த்தாலே ஒரு பயம் கலந்த ஒரு விஷயம் தான் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு ஞாபகம் வரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்க ஆரம்பிக்குது. ஏன்னா காவல் அதிகாரிகள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்ஸ் நடந்துன்னு தான் இருக்கு. போலீஸ் செலக்ஷனுக்கு நிறைய எக்ஸாம் நடந்துன்னு தான் இருக்கு. தப்பு பண்ற காவல் அதிகாரியை என்னதான் சஸ்பெண்ட் பண்ணாலும், என்னதான் பணியிடை நீக்கம் செஞ்சாலும், புதுசா வர இளைஞர்கள் எவ்வளவு லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா காவல் அதிகாரி எக்ஸாம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எழுதிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஒருத்தர் குற்றம் பண்ணா ஒரு அறிவிக்க போறாங்க, புதுசா நல்ல ஒரு காவலரை பணி நிமித்த போறாங்க. ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நல்லவங்க வந்து பாத்தீங்கன்னா இருந்தா அதனால தான். ஸோ போக போக என்ன நடக்குன்னு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நல்ல விஷயங்கள் விஜய் அவர்களால பண்ணியிருக்காரு. ஸோ நான் டக்குன்னு ஆக்ஷன் எடுக்கிறாங்க, அதை நம்மளால கண் கூட வந்து பாத்தீங்கன்னா பார்க்க முடியுதுங்க. ஸோ இது மாதிரி நிறைய திட்டங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக அவர் கொண்டு வந்திருக்காரு. ஸோ நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு, பொறுத்திருந்து பார்ப்போம். இது ஜஸ்ட் 12வது நாள் தான், இன்னும் 5 வருஷம் இருக்குது. மக்கள் சில பேர் சொல்ற மாதிரி இந்த 6 மாசம் வரைக்கும் தான் இவர் இது மாதிரி பண்றாரா, இல்ல 5 வருஷம் தான் இது மாதிரி பண்றாரா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். டெய்லி வந்து பாத்தீங்கன்னா நல்ல விஷயமா இருக்கட்டும், கெட்ட விஷயமா இருக்கட்டும், எல்லாத்தையும் உங்ககிட்ட வந்து நான் சேர்த்துருவேங்க. நம்ம காணொலியை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு 12வது நாள் இந்த விஷயங்கள் நடந்திருக்கு. நாளைக்கு என்ன நடக்குது அதை வந்து உங்ககிட்ட சொல்லிடுறேன். அவ்வளவுதான். அடுத்த காணொலியில பார்ப்போம்.